கவிதாவும் வேலுவும் ஒன்றாக இருப்பதை பார்த்த கவிதாவின் அண்ணன் மாரி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பேசுவ என்று வேலுவின் சட்டையை பிடித்தான். ஆனால் வேலு மாரியின் கையை தட்டிவிட்டு, நான் தப்பான எண்ணத்துல உங்க தங்கச்சி பின்னாடி வரல, நான் கவிதாவை நேசிக்கிறேன் என்று சொன்னான். இதைக் கேட்டு கோபமடைந்த மாரி கவிதாவை இழுத்துக்கொண்டு வீட்டுக்குச் சென்றான். வீட்டுக்குச் சென்ற மாரி தந்தையிடம் இந்த விஷயத்தை கூறினான். கவிதாவின் தந்தை பஞ்சாயத்து தலைவர் என்பதால் கௌரவமே முக்கியம் என்று நினைத்து வேலுவின் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார். மேலும் கவிதாவை வீட்டு வாசல்படியை தாண்டக்கூடாது என்று உத்தரவிட்டார். கவிதா வீட்டில் ஒரு சிறை கைதியைப் போல் இருந்தாள். அதே நேரத்தில் வேலுவும் கவிதாவை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். ஒருநாள் இரவு வேலு கவிதாவை பார்க்க ரகசியமாக கவிதாவின் அறைக்குள் வந்தான். அப்போது கவிதா அழுது கொண்டிருந்தாள். வேலு கவிதாவை கட்டி அணைத்து அவளை சமாதானப்படுத்தினான். எப்படி இங்க வந்தீங்க, யாராவது பாத்திர போறாங்க என்று சொல்லி வேலுவை அனுப்பி வைத்தாள். வேலு கவிதாவை பார்த்த சந்தோஷத்தில் அங்கிருந்து கிளம்பினான்.